தன் உடல் முழுவதும் நெருப்பால் புசுங்கி தனது வலியை வாயால் சொல்ல முடியாமல் பிளிரி தான் சுருண்டு விழுந்து உயிரிழக்கும் கடைசி நொடியில் கூட கோவிலில் இருந்தவர்களுக்கு தனது தும்பிக்கையால் யானை சுப்புலட்சுமி ஆசிர்வாதம் வழங்கிய இந்த காட்சியை பார்க்கும் போது கல்மனம் கொண்டவர்களும் கரைந்துதான் போவார்கள். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாதர் கோவில் யானை சுப்புலட்சுமி மலையடிவாரத்தில் உள்ள தகர கூடாரத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தது. வெப்பம் தாக்காமல் இருக்க தகர மேற்கூரைக்கு அடியில் கூரை வேயப்பட்டிருந்த நிலையில் திடீர் மின்கசிவு ஏற்பட்டு கூரையில் தீப்பிடித்து எரிந்தது. இதில் உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டு பிளிரிய யானை சுப்புலட்சுமி தனது காலில் கட்டப்பட்டிருந்த ஒரு செயினை கும்கி பட காட்சியை போன்று போராடி அறுத்த நிலையில் மற்றொரு செயினை அறுக்க முடியாமல் தவித்தது. அப்போது ஓடிவந்த யானை பாகன் கார்த்திக் மற்றொரு செயினை அவிழ்த்து விட்டதாக கூறப்படும் நிலையில் கும்கி படத்தில் தனது பாகனான விக்ரம் பிரபுவை யானை எப்படி பாதுகாத்ததோ அதே போன்று தன் உடல் முழுவதும் நெருப்பால் வெந்து வலியால் துடித்த போதும் தனது பாகன் கார்த்திக்கை பாதுகாப்பாக தனது தும்பிக்கையில் தூக்கிக் கொண்டு சுப்புலட்சுமி வெளியே ஓடி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் அதிகாலை 2 மணிக்கு சுப்புலட்சுமி உயிரிழந்தது. தனது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரை இழந்துவிட்டோம் என கூறி இதய அஞ்சலி செலுத்தி ஆண்களும் பெண்களும் கண்ணீர் வடித்த நிலையில் இறுதி ஊர்வலத்தின் போது ஒட்டுமொத்த குன்றக்குடியே கலங்கி நின்றது. டெய்லி காலையில் அதை பார்த்து வணங்கிட்டு தான் மிச்ச வேலையை ஆரம்பிப்பான். எங்களுக்கு அதை இழந்தது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்த மாதிரி ஒரு வருத்தம் தான் இருக்குது. மிகவும் அன்பான யானை. அது மனிதர்களுக்கு கூட நன்றி இருக்காது, அவ்வளவுக்கு நன்றியோடைய விசுவாசமான யானை. தான் உயிரிழக்கும் தருவாயில் கூட தன்னை பாதுகாத்த பாகனை காப்பாற்றி கோவிலில் இருந்தவர்களுக்கும் தும்பிக்கையை தூக்கி ஆசிர்வாதம் வழங்கிய சுப்புலட்சுமியை கோவில் நிர்வாகம் சரிவர பாதுகாக்கவில்லை என்பதே பலரது குற்றச்சாட்டு. குன்றக்குடினாலே ஃபர்ஸ்ட் சண்முகநாதன், அதுக்கப்புறமா நம்ம சுப்புலட்சுமி தான் சொல்லுவோம். குழந்தைங்க எல்லாருக்கும் அதை ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தா விதி எதுக்கு இந்த மாதிரி கூரை வேயக்கூடாது என்ற விதி இருந்தும் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை என கூறும் விலங்கு நல ஆர்வலர்கள் யானை பாகன் இரவில் கோவிலில் தினமும் இருப்பதே இல்லை எனவும் கூறுகின்றனர். விலங்குகள் இதுக்காக இந்த கேப்டிவ் எலிஃபண்ட்டுக்குன்னு தனி சட்டமே ஏற்றிருக்காங்க. அதுக்கு கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க எப்படி வச்சுருக்கணுன்ட்டு. அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூரை கொட்டகை மாதிரியான இடங்களில் வைக்கக்கூடாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நிறைய தளத்திலேருந்து எல்லா கட்டிடங்களும் எப்படி வச்சுருக்கணுன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சட்டத்துக்கு உட்பட்டு கரெக்டான அந்த ஒரு பராமரிப்போ மற்ற விஷயங்கள் எதுவும் அவங்க பண்றதில்ல. தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு தனியாக கான்கிரீட் கூரை அமைத்து ஷவர் நீச்சல் குளம் அமைத்து பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் சுப்புலட்சுமிக்கு அப்படி எந்த வசதிகளுமே கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யவில்லை எனவும் அதனாலேயே இப்படி ஒரு கொடுமையான மரணம் நேர்ந்துள்ளதாகவும் பலரும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். விதிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிக்கிறது இல்லை. அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அதிகாரிகளும் எல்லா துறை அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா கேஷுவலாக விட்டுறாங்க. சம்மந்தப்பட்ட துறைகள் உரிய கண்காணிப்பு அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி இருக்குதான்றதை இவங்க மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் மினிமம் கைட்லைனை ஃபாலோ பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்தாங்கன்னா தான் ஓரளவுக்காச்சும் இந்த வளர்ப்பு யானைகளை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா வளர்ப்பு யானைகள் கண்காணிப்பு இல்லாதனால கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் தனியார் வளர்ப்பு யானைகளே இல்லாத நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. படிக்கட்டுகளில் பக்தர்களால் ஏற்றி வைக்கப்படும் விளக்கு மலையடிவாரத்தின் கீழே உள்ள தகர கொட்டகையில் எரிந்த நிலையிலேயே விழுந்ததாகவும் அந்த நெருப்பு ஓலையில் பற்றி எரிந்து விபத்து ஏற்பட்டதாகவும் உள்ளூர் மக்கள் சிலர் கூறும் நிலையில் தீ விபத்து நடந்தபோது உள்ள சிசிடிவி காட்சியை கோவில் நிர்வாகம் ஏன் வெளியிடவில்லை, என்ன காரணம் என்ற சந்தேகமும் எழுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் சந்திரமோகனுடன் செய்தியாளர் மித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.